இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக கர்த்தர் சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த தலைப்பு தேவ ஆலயம். நாம் தொடர்ந்து 7 மனிதர்கள் அவர்கள் எவ்வாறு தேவ ஆலயத்தின் மீது நாட்டம் கொண்டு அவர்கள் வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்தார் என்பதை குறித்து இந்த 7 நாட்களாக நாம் தியானிக்க இருக்கிறோம். வசனம் சொல்கிறது, சங்கீதம் 92:13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி. கர்த்தருடைய ஆலயம், இந்த ஆலயத்தை முதலில் அதை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உருவாக்கப்பட்டது தாவீதினாலே தான். இந்த தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த ஆலயத்தின் மீது மிகவும் வாஞ்சையாய் இருந்தான். அவனுடைய காலகட்டத்திலே ஆலயம் என்ற ஒன்று இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தார்கள் 430 வருஷம். அந்த நாட்கள் நிறைவேறின போது ஜனங்களை கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துல அவர்கள் கானான் தேசத்திற்கு சுதந்திரிக்கும்படி கர்த்தர் அழைத்து கொண்டு சென்றார். அவர்கள் செல்லும் வழியிலே அவர்கள் தேவனை வணங்குவதற்காக அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை அவர்கள் அதிலே பிரவேசித்து கர்த்தரை தொழுது கொண்டு வந்தார்கள். இப்பொழுது தாவீதுக்கு எழுகின்ற ஒரு எண்ணம், அவன் இரவிலே அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, நான் இப்படி ஒரு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசம் செய்யும் போது நம்மளுடைய கர்த்தருடைய பெட்டி இவ்வாறு இருக்கிறதே என்று சொல்லி அவனுக்குள்ளாகவே ஒரு எண்ணம் வருகிறது. இங்கே வசனம் சொல்கிறது, 2 சாமுவேல் 7:2 ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளில் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்போ அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அப்போ அந்த காலகட்டத்தில் அவர்கள் நினைக்கிறாங்க, அவன் நினைத்து பார்க்கிறான். அப்ப நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தருடைய சித்தம் உன்னுடைய கரங்களினாலே கட்ட முடியாது, உன்னுடைய குமாரர் கட்டுவார் என்று சொல்லி. அப்போ தேவன் சொல்கிறார், நாத்தானோடு சொல்கிறார், தாவீது அவன் கைகளிலே இரத்த கரைகள் இருப்பதினாலே அதை கட்டுவதற்கு முயற்சிப்பது வீண் என்று சொல்லி விடுகிறார். இப்போது தாவீதுக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது, ஒருவேளை நான் கட்ட முடியவில்லை என்றாலும் என்னுடைய குமாரன் கட்டுவான் என்ற ஒரு நிச்சயத்தோடு அவன் பிரயாசப்படுகிறான். ஆலயத்தை அவன் கட்டும் முயற்சியில் ஈடுபடுகிறான். 1 ராஜாக்கள் 22:5 தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான், கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசத்திலும் கீர்த்தியும் மகிழ்ச்சியும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்போதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவர்த்தரித்து வைத்தான். திரளான தங்கம், வெள்ளி, கேதுரு மரங்கள், இப்படி ஆலயத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவன் சேகரிக்க ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை அதிகரித்து கொண்டே இருந்தது. இன்னும் சங்கீத புஸ்தகத்திலே நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தாவீது அநேக இடங்களிலே ஆலயத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார். இன்னும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது சங்கீதங்கள்ல 42:1-5 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உம்மீது வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்தையில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியினால் இரவும் பகலும்
என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதிமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவனுக்குள்ளாகவே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்னும் வாஞ்சை அதிகரித்தது. அவன் பண்டிகைக்கு போகவில்லை என்றாலும் அவனுக்குள்ளாக நான் முன்னாடி போய் வருவேனே, ஆலயத்துக்கு போக முடியவில்லையேங்கிற ஏக்கம் அவனுக்குள்ள இருந்தது. இன்னும் வசனம் சொல்கிறது, சங்கீதம் 122:1 போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது மிகுந்த மகிழ்ச்சி. பாருங்க, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாகவே கர்த்தர் பேசுவார் என்றால், ஒருவேளை நம்ம ஆலயத்தை எவ்வளவேன்னு வாஞ்சிக்கிறோம். பாருங்க, சண்டே மட்டும் போயிட்டு ஏதோ பேருக்காக ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு வாஞ்சை வேண்டும். இன்னும் சங்கீதங்கள்ல சங்கீதம் 92:13 போடப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கு, எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆலயத்துக்கு போன அவங்களுக்கு செழிப்பு உண்டு என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 52:8 தாவீது சொல்கிறார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்னைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு இருக்கிறார். சங்கீதம் 48:9 தேவனே, உமது ஆலயத்தில் உமது கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். பாருங்க, எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்து நம்ம எவ்வளவு வேணும் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து வாஞ்சியாக இருக்கிறோம், ஆண்டுடைய கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த தாவீது அவனுடைய வாழ்க்கையில அவனுக்குள்ளாக எழுந்த ஒரே ஒரு எண்ணம், அவன் ஆலயத்தை கட்ட வேண்டும். அவனுக்குள்ள சிந்தனை. அநேகர் இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வழி நடத்தி அப்படி ராஜாக்கள்லாம் வழி நடத்தினாலும் இஸ்ரவேலின் 2வது ராஜாவாகிய தாவீதுக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு முதல் வித்திட்டது, அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். அவனுக்குள்ளாக எழுந்த சிந்தனை, அவனுக்குள்ளாக இருந்த வாஞ்சை இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதா? எத்தனை பேர் நமக்குள்ள அந்த எண்ணங்கள் வருது, ஆலயத்தை கட்டணும், ஆலய காரியத்துக்காக நம்ம முன்பதாக நிற்கணும், ஆலயத்துக்கு சென்று அவனுடைய சமூகத்துல கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணம் நமக்குள்ள எவ்வளவு இருக்கிறது. கர்த்தர்ட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மெய் ஸ்தோத்திரிகள், எங்களோடு பேசியிருக்கீங்க. தாவீது அவனோடு இருந்து அவனுக்குள்ள இருந்த வாஞ்சியை நாங்க நினைக்கிறோம் சப்பா. நாங்களும் கூட சில நேரங்களில் ஆலயத்துக்கு செல்ல முடியாத தடைகளோடு இருக்கிறோம் சப்பா. நாங்க கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய வாஞ்சை இன்னும் அதிகப்படுத்துங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்ற ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக்கொண்டு கொடுக்கிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையை செயல்படுத்த நீங்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.